ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பெல்லில தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ட்ரெய்னிங் சேலரிய பொறுத்தவரைக்கும் ரூ. 50,000 வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஆஃப்டர் ட்ரெய்னிங்க்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு பெர்மனன்ட் ஜாப் தான். ஸோ இதில வந்து உங்களுக்கு சேலரி வந்து 70,000க்கு மேல தான் உங்களுக்கான சேலரி வந்து வரப்போகுது. எக்ஸாம் இல்லாம உங்களுக்கு வந்து இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் மோட்லயும் நீங்க அப்ளை பண்ணணும். ஆஃப்லைன் மோட்லயும் நீங்க சென்ட் பண்ற மாரி இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து 31 மார்ச்க்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட்ல தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங்ல தான் உங்களுக்கு வந்து வருது. ஸோ இவங்க வந்து பார்த்தோன்னா, மேஜரா வந்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பண்றாங்கன்னா, ஸோ பவர் சம்மந்தமான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இவங்க தான் பண்றாங்க. ஸோ பவர் ஜெனரேஷனா இருக்கட்டும், பவர் டிரான்ஸ்மிஷன், டிஃபென்ஸு, ஸோ ஏரோஸ்பேஸு, ரயில் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இங்க வந்து பாருங்க ஆயில் அண்ட் கேஸ் இந்த மாரி வந்து ஒரு 180 ப்ராடக்ட் மேல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஆஃபரிங் பண்றோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா, ஒரு 3 விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ சீனியர் என்ஜினியர், டெப்டி மேனேஜர், சீனியர் மேனேஜர் கேட்டகரிக்கு வந்து குடுத்துருக்காங்க. மொத்தமா வந்து பாருங்க ஒரு 33 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. சீனியர் இன்ஜினியருக்குலாம் வந்து பாருங்க 19 வேக்கன்சி, டெப்டி மேனேஜருக்கு ஒரு 10 வேக்கன்சி, சீனியர் மேனேஜருக்கு வந்து ஒரு 4 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் சீனியர் இன்ஜினியருக்கு வந்து 70,000லேருந்து 2,00,000 வரைக்கும் சேலரி வந்து வரும். டெப்டி மேனேஜருக்கு வந்து பாருங்க 80,000லேருந்து ரூ. 2,20,000, சீனியர் மேனேஜருக்கு வந்து 1,00,000லேருந்து ரூ. 2,60,000 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாருங்க குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் ஒரு போஸ்டிங்க்கும் வந்து பார்த்தோன்னா, அதில வந்து நெறைய பொசிஷன் வந்து இருக்கும். இங்க வந்து பாருங்க இப்ப சீனியர் இன்ஜினியர் போஸ்டிங் தான். அதில வந்து பாருங்க பவர் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மென்ட்க்கு வந்து உங்களுக்கு வந்து எடுக்குறாங்க. இதில வந்து பாருங்க குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க பிஇ, பிடெக்ல வந்து இல்லன்னா பிஎஸ்சில வந்து எலக்ட்ரிக்கலோ இல்லன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதில டிசரபிள்னு இந்த இடத்துல குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து கம்பல்சரி கிடையாது. எம்இ, எம்டெக்லாம் நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னா முன்னுரிமை வந்து தருவாங்க. கம்பல்சரி கிடையாது. ஸோ மேல இருக்கிறத மட்டும் நீங்க எசென்சியல்னு குடுத்துருக்காங்க பாருங்க. அது இருந்தாலே போதும், நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அந்தந்த ரெலவென்ட்டான ஃபீல்ட்ல வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. சீனியர் இன்ஜினியர்லயே வந்து பாருங்க பவர் எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மென்ட்க்கு அப்ளை பண்றீங்கன்னா, சேம் அதே மாரி தான் பிஇ, பிடெக், பிஎஸ்சில வந்து நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருந்தா எலிஜிபிள். சீனியர் மேனேஜர்ல வந்து பாருங்க சிஸ்டம் ஆர்க்கிடெக்ட் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, பிஇ, பிடெக்ல வந்து பாருங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். அதுக்கப்புறம் வந்து பாருங்க சீனியர் இன்ஜினியர்லயே வந்து மாடியூல் டெவலப்மென்ட்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பிஇ, பிடெக்ல வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து டெப்டி மேனேஜர்க்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, அதில வந்து பாருங்க எம்பெடட் கேட்டகரிக்கு வந்து எம்இ, எம்டெக் வந்து நீங்க முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அதே மாரி நீங்க பிஇ, பிடெக்ல வந்து எலக்ட்ரானிக்ஸோ இல்லன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ இல்லன்னா கம்ப்யூட்டர் சயன்ஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது மாரி வந்து ஒரு கேட்டகரிக்கும் வந்து பார்த்தோன்னா, அதிலேயே வந்து பார்த்தோன்னா நெறைய டிசிப்ளின் வந்து இருக்கும். அதில தான் உங்களுக்கான போஸ்டிங் குடுத்துருக்காங்க. இதில முக்கியமா வந்து பார்த்தோன்னா, ஒரு போஸ்டிங்க்கும் வந்து பார்த்தோன்னா, அந்தந்த ஃபீல்டுல வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க டீட்டெயிலா செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட்டுமே வந்து பாருங்க 32 வயசு வரைக்கும், 42 வயசு வரைக்கும், 36 வயசுன்னு குடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஆஸ் பர் தி சென்ட்ரல் கவர்ன்மென்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷனுமே இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தோன்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்க. அதாவது எஸ்சி, எஸ்டில வரீங்கன்னா, உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. சேலரி வந்து பாருங்க ஆல்ரெடி நான் சொன்னது தான். உங்களுக்கு வந்து பாருங்க சீனியர் இன்ஜினியர்க்குலாம் வந்து 70,000லேருந்து 2,00,000, டெப்டி மேனேஜருக்கு 80,000லேருந்து 2,20,000, ஸோ உங்களுக்கு சீனியர் மேனேஜருக்கு 1,00,000லேருந்து 2,60,000 குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா பேசிக் பே தான். இனிஷியலா உங்களுக்கு ட்ரெய்னிங் பீரியட் வந்து இருக்கும். அந்த ட்ரெய்னிங் பீரியட் அப்போ உங்களுக்கு ஒரு 50,000 கிட்டக்க சேலரி வந்து இருக்கும். ஆஃப்டர் தட் அந்த ட்ரெய்னிங்க நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாருங்க, இங்க குடுத்திருக்கிற மாரி இந்த புரொபேஷன் பீரியட்ன்னு இங்க குடுத்திருக்காங்க பாருங்க. 1 இயர் உங்களுக்கு வந்து இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு 50,000லேருந்து உங்களுக்கு ஒரு 60,000 வரைக்கும் சேலரி குடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, இந்த சீனியர் இன்ஜினியருக்கு ஒரு 70,000லேருந்து 2,00,000 குடுத்திருக்காங்க பார்த்தீங்களா? இது 70,000ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாம வந்து பாருங்க, எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாரி இந்த இடத்துல குடுத்திருக்காங்க. இந்த அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்க கைக்கு வந்து பார்த்தோன்னா, 90,000 கிட்டக்க உங்களுக்கு சேலரியே ஃபர்ஸ்ட் மந்த் வந்து இருக்கும். செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் பாருங்க, உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் பண்ணி டைரக்ட்டா பர்சனல் இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. ஸோ 1:10 ரேஷியோ படி தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, இந்த இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஷார்ட் லிஸ்ட் ஆகுறவங்களுக்கு வந்து இதுபடி தான் உங்களுக்கு வந்து இதில வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. அந்த இன்டர்வியூக்கு வந்து பார்த்தோன்னா, அவங்களே வந்து ஏசி 2 டயருக்கான ரயில் ஃபேர்லருந்து எல்லாமே வந்து அவங்களே வந்து புரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் வந்து பாருங்க இந்த இடத்துல குடுத்திருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து இருக்கு. அது வந்து பாருங்க உங்களுக்கு யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க எல்லாத்துக்குமே ரூ. 400 + 18% ஜிஎஸ்டி
மொத்தமா ரூ. 472 வந்து நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ற மாரி இருக்கும். அந்த ஃபீஸ் வந்து பாருங்க, இதில குடுத்திருக்கிற மாரி இந்த நேம்ல வந்து நீங்க வந்து நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். இதில எஸ்பிஐ கலெக்ட் போர்ட் மூலியமா கூட நீங்க வந்து ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். ஃபீஸ் பேமெண்ட் பண்ணதுக்கான ரெசிப்ட்டுமே வந்து பார்த்தோன்னா, அந்த பேங்க் ரெஃபரன்ஸ் நம்பர்ல இருந்து அந்த ரெசிப்ட் எல்லாமே நீங்க வந்து பார்த்தோன்னா, அப்ளிகேஷனோட நீங்க வந்து இணைச்சு நீங்க வந்து சென்ட் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா, அத வந்து இணைக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. அது இந்த இடத்துல குடுத்திருக்காங்க பாருங்க. அக்னாலெட்ஜ்மென்ட் ஸ்லிப்ல இருந்து டிரான்சாக்ஷனுக்கான ரெசிப்ட் எல்லாமே நீங்க வந்து அப்ளிகேஷனோட நீங்க இணைச்சு அனுப்பணும் அப்படிங்கிறதையும் குடுத்திருக்காங்க. அது மறந்துறாதீங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆன்லைன் மோட்ல வந்து அப்ளை பண்ணணும். இங்க குடுத்திருக்காங்க பாருங்க 2 லிங்க் குடுத்திருக்காங்க. எதுல வேணாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட்ல நீங்க அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் ஒண்ணு ஜெனரேட் ஆகும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க பிரிண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் வந்து பாருங்க, நீங்க பிரிண்ட் எடுத்துட்டு, அதோட உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டடா நீங்க வந்து இணைக்கிற மாரி இருக்கும். அது எல்லாம் இணைச்சு இங்க வந்து அட்ரஸ் குடுத்திருக்காங்க பாத்தீங்களா, இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து பார்த்தோன்னா, போஸ்டல்ல வந்து சென்ட் பண்ணணும். ஆன்லைன்லயும் அப்ளை பண்ணணும். அதே மாரி ஆஃப்லைன் மோட்லயும் நீங்க வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும். இங்க குடுத்திருக்காங்க பாத்தீங்களா, டேட்டு அதாவது பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 31 மார்ச் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்கப்புறம் ஹார்ட் காப்பியா நீங்க அப்ளிகேஷன சென்ட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 3 ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு டைம் குடுத்திருக்காங்க. 2 டேட் குடுத்திருக்காங்க பாத்தீங்களா, நீங்க ஆன்லைன்லயும் அப்ளை பண்ணணும். அதே மாரி ஆஃப்லைன் மோட்லயும் நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க, இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க அப்ளிகேஷனோட நீங்க இணைச்சு தான் வந்து நீங்க வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.